அஸ்ஸலாமு அலைக்கும். அட சேமியா பிரியாணி பிடிக்காதவங்களா நீங்கள்? கண்டிப்பாக இந்த மாதிரி ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனிமே இந்த பிரியாணியை நீங்கள் செய்யாமலே இருக்க மாட்டீங்க. ஒரே ஒரு பொருள் மட்டும் நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா ரொம்பவே உதிரியாகவும் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே அட்டகாசமும் இருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா நான் ஆயில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 2 பச்சை மிளகாவும் 2 மீடியம் சைஸ் வெங்காயமும் நான் நல்லா சாப் பண்ணி எடுத்துக்கிறேன். வெங்காயம் சீக்கிரமாக வதங்கி வரதுக்காக வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு சேர்த்துக்கிறேன். வெங்காயம் நம்மளுக்கு கொஞ்சம் பொன்னிறமாக வெந்து வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கோங்க. வெங்காயம் எனக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இஞ்சி பூண்டு விழுது வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துக்கிறேன். இதுவுமே நம்ம சேர்க்கறதுனால பார்த்திங்கன்னா இந்த பிரியாணி வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். என்னடா பிரியாணின்னு சொல்கிறேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, பிரியாணி டேஸ்ட்டில் தாங்க இருக்க போகுது இந்த சேமியா பிரியாணி. இப்போ வந்து நான் தக்காளியுமே நான் இந்த டைமில் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மசாலா ஆட் பண்ணிக்கிறேன். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா நான் 1 டேபிள் ஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன். இது வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் மசாலா. நீங்கள் சிக்கன் மசாலா இல்லைன்னா கரம் மசாலா இருந்தால் கூட நீங்கள் சேர்த்துக்கோங்க. வேறு எந்த மசாலாவும் நம்ம சேர்க்க போகிறது இல்லை. மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், கரம் மசாலா மட்டும் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நான் முட்டை உடைச்சி ஊற்றிக்கிறேன். நீங்கள் முட்டை போடலைன்னா சிக்கன், ப்ரான் இதை மாதிரி எதாக இருந்தாலும் சேர்த்துக்கோங்க, ரொம்பவே சுவையாக இருக்கும். நம்ம மசாலா சேர்த்ததுக்கு அப்புறமா தான் நம்ம முட்டையை உடைச்சி ஊற்றணும். இப்படி செய்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா முட்டையோட கவல் ஸ்மெல் எதுவுமே இருக்காது. முட்டையை வந்து பார்த்திங்கன்னா இந்த மசாலாவில் நல்லா பெரட்டி விட்டுக்கோங்க. இது நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆகி வரணும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு நல்லா வெந்து வந்துட்டுருக்குது. இந்த மசாலாவில் நம்ம நல்லா ஒன்ஸ் கிண்டி விட்டதுக்கு அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் மேகி மசாலாவும் மேகியும் எடுத்துருக்கிறேன். நம்ம 1 பாக்கெட் சேமியா செய்கிறதா இருந்தாக்கா 1 பாக்கெட் வந்து மேகி சேர்த்தா போதும். இந்த மேகி மசாலா வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கோங்க. இந்த மேகி மசாலா சேர்க்கறதுனால கொஞ்சம் எக்ஸஸாக டேஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். மற்றபடி சேர்க்காமலும் செய்யலாம், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மேகி வந்து ஒன்று சேர்க்கறதுனால வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த சேமியா வந்து ரொம்பவே உதிரியாக கிடைக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேகி வந்து பாதி அளவுக்கு வெந்து வரணும். அதனால் ஃபஸ்ட்டு 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றி நான் நல்லா கொதி விட்டுக்கிறேன். ஓரங்களில் இருக்கிற இந்த மசாலா எல்லாமே நம்மளுக்கு தண்ணியில் வந்து சேரணும், அதனால் லைட்டாக கிண்டி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நம்ம கறி லீஃப் சேர்த்துக்கலாம். கறி லீஃப் சேர்க்கறதுனால ஸ்மெல் நல்லாயிருக்கும், டேஸ்ட்டும் ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு நல்லா மேகி வந்து கொதிச்சுட்டு இருக்குது. பாருங்கள், எனக்கு பாதி அளவுக்கு நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 2 மினிட்ஸ்க்கு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்துக்கிறேன். நம்ம வந்து எந்த சேமியா வேணாலும் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். நான் வந்து ராகி சேமியாவில் ஏற்கனவே பண்ணியிருக்கிறேன், ரொம்பவே நல்லா இருந்தது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் நார்மல் சேமியாவில் தான் செய்யலான்னு இருக்கிறேன். நீங்களும் இதை மாதிரி எதில் வேணாலும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். மேகி வந்து வெந்து வந்துருச்சு. இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேமியாவை வந்து ஆட் பண்ணிடலாம். சேமியாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 கிளாஸ் தண்ணி சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்க்காதீங்க. சேமியா வந்து நல்லா மூழ்கிற அளவுக்குலாம் நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. பாருங்கள் எவ்வளோ தண்ணி இருக்குன்னு. நான் கிண்டி விட்டு காமிக்கிறேன், பார்த்துக்கோங்க. நம்மளுக்கு தண்ணி வந்து ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. சேமியா வந்து சீக்கிரமாக நம்மளுக்கு குழஞ்சி வந்துடும்.
எனக்கு இன்னமும் கொஞ்சம் தண்ணி இருக்குது, அதனால் இன்னும் கொஞ்சம் சேமியா நான் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் கொஞ்சம் தண்ணி நிற்குது. இப்போ நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நான் க்ளோஸ் பண்ணி தம் போட்டுடுறேன். இந்த ஆவிலேயே சேமியா வெந்து வந்துடும். நம்மளுக்கு தண்ணியில் வேகக்கூடாது. தண்ணியில் வெந்துச்சுன்னா பார்த்திங்கன்னா ரொம்பவே சீக்கிரம் குழஞ்சி போயிடும். இதை நான் ஆவிலேயே வேக வைக்கிறதுக்காக இதை க்ளோஸ் பண்ணி நான் நல்லா ஒரு 10 மினிட்ஸ்க்கு தம் போட்டு எடுத்துக்கிறேன். அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு சேமியா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. பாருங்கள், ரொம்பவே உதிரியான சேமியா பிரியாணி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் பண்ணி பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.